நடிகர் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார், இளைய மகன் பிரபு. இதில் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் சினிமாவில் ஒரு சில படங்களை நடிச்சிருக்காரு. சினிமாவில் போதுமான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் பட தயாரிப்பில் ஈடுபட்டார். அப்படி அவர் தயாரித்த படம் தான் ஜகஜால கில்லாடி. இயக்குனர் எழிலோட இயக்கத்தில் விஷ்ணு விஷால், சுமதி உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் அந்த திரைப்படம் உருவாகி இருந்தது. இந்த படத்தை எடுக்கிறதுக்கு தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து தனபாக்கியம் என்கிற நிறுவனத்துக்கிட்ட பணம் வாங்கியிருக்கார் துஷ்யந்த். ஆனால் உரிய நேரத்திற்குள்ளாக அந்த பணத்தை திருப்பி தரல. இதன் காரணமாக அந்த நிறுவனம் துஷ்யந்த் மேல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிவாஜிக்கு சொந்தமான அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. இது ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகத்தினரையே கிட்டத்தட்ட அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவாஜியின் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது, அதனால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரபு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த தாக்கல் செய்த மனுவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தனது தந்தை இருக்கும்போது அன்னை இல்லத்தை தனது பெயரில் மாற்றிவிட்டார். அன்னை இல்லத்தில் ராம்குமாருக்கு உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது அன்னை இல்லத்தை எப்படி ஜப்தி செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. இந்த நிலையில தான் நடிகர் பிரபு தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் நடந்திருக்கு. அதுல நடிகர் பிரபு தான் அன்னை இல்லத்தின் உரிமையாளர். அதனால் ஜப்தி உத்தரவை நீக்க பதிவுத்துறைக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது பிரபுவிற்கு மட்டுமின்றி அவருடைய ரசிகர்களுக்கும், சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கும், தமிழ் திரையுலகத்தினருக்கும் நிம்மதியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.